உழைப்புக்கு பெயர் போன மகர ராசி நேயர்களே, பேச்சில் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் ஆட்சி, அப்படி சொந்த வீடு. அது செவ்வாய் வேற வந்து அங்கே உச்சமாகறாரு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உழைப்பு திறன் இருக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த ஒரு செயல்பாடு இருக்கும். எல்லாருமே உங்களை வந்து விரும்பி வந்து உங்களை வந்து பேசுவாங்கன்னா அது உங்களுடைய பேச்சு திறமை மட்டும்தான். சனி பகவான் வீடாக இருக்கிறனால யாருக்குமே இறங்கி போய் உதவி செய்வீங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க வந்து சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க அளவுக்கு ஒரு 10 ரூபானாலும் உதவி கொடுத்துதான் நீங்க வந்து பண்ணி யார் கஷ்டத்தையும் பார்த்து நீங்க வந்து சந்தோஷப்பட மாட்டீங்க. பார்த்துட்டு உங்களால இருக்கவும் முடியாது. ஆனா இப்ப 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு கஷ்டமே தீரலை நினைச்சு தான் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. 7.5 சனில கூட நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப கடந்த ஒரு 6 மாசமா ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் மனசு குழப்பம், பண வருமா தடை, குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்கும். திருமணம் ஆகாம இருந்தாலுமே பலவிதமான மன உளைச்சல், லவ்ல வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகுறது, இல்லை புதுசா ஒரு லவ் வந்து உங்களுக்கு குழப்பமாகிறது, திருமணம் முடிச்சவங்களுக்கு மனைவியால பிரச்சனை, பெண்களுக்கு வந்து கணவரால பிரச்சனைகள், இப்படித்தான் இந்த ஒரு 6 மாசமா உங்க காதுக்குள்ளேயும் உங்க மனசுக்குள்ளேயும் ஒரே பிரச்சனை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு, 8ஆம் இடத்துல கேது. அப்ப இந்த மாசங்கள்ல ஃபுல்லாவே நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எச்சரிக்கையா இருக்கணும், வீட்டில் உங்களுடைய குடும்பத்தாள்கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இப்ப உங்களை பத்தி ஒரு குறை சொல்லுவாங்க, உங்க மேல ஒரு குற்றம் சாட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப நீங்க யார்கிட்டையுமே வந்து இந்த ஒரு திருப்தியான பேரை நீங்க வாங்கவே முடியாது. நீங்க எல்லாத்தையும் நல்ல பேர் தான் வாங்க நினைப்பீங்கன்னா உங்களால முடியாது. அந்த மாதிரி அமைப்பு தான் இப்ப ஓடிக்கு. 2ஆம் இடத்துல பாருங்களேன், உங்க ராசிக்கு 4 கிரகங்கள் இருக்கு, செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். இப்ப மனசு ஒரு பக்கம் ரசனையா இருக்குன்னு நினைச்சாலும் அதை ஈடுபடுத்த முடியாத அளவுக்கு மனசுல குழப்பங்கள், பயம், அப்படியே மனப்பயம் இருக்கும். இதை வருமானம் வருமா வராதா, பணம் போன பணம் திருப்பி வருமா, அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்க இந்த மாசத்துல யாருக்குமே வந்து பணத்துக்கு மட்டும் நீங்க செக்யூரிட்டி கையெழுத்து போடவே செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையில மகர ராசிக்காரங்க எப்பயுமே நீங்க வந்து பணத்துக்கு யாருக்குமே நீங்க ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. மற்றவங்க வீட்டு குடும்ப பிரச்சனைக்கு தலையிடவும் கூடாது. அப்படி நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும். அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப கொஞ்சம் காலமா உங்களுக்கு இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டது சீரணமாகாம இருக்கும், இல்ல அப்படின்னா சாப்பிடுறதே வந்து பசிக்காம இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குடல்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தை நீங்க வந்து பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்துல நீங்க வந்து சரியான முறையில் டயத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சமாச்சும் அசைவம் சாப்பிட்றத இந்த மாசத்தை நீங்க வந்து குறைச்சிடுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியோட போய் சேர்ந்திருக்காரு. அப்படி உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரிதான் நீங்க வந்து பேச்சிலேயே ரொம்ப கவனமா தான் உங்களால ஜெயிக்க முடியும். சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவுல நீங்க வந்து லாபத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனா இப்ப நீங்க போடுற ஒவ்வொரு விதையுமே உங்க எதிர்காலத்துக்கு பெரிய விஷயமா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் செலவழிக்கமே நம்மளால முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். 8ஆம் இடத்துக்கார 3ல இருக்கிறதுனால உடைய உடன் பிறந்த சகோதரர்கள், ஒண்ணு மூத்தவங்களா இருக்கலாம், இளையவர்களா இருக்கலாம், அவங்களால பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்குது. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உடல் நலத்துல பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது கால்வலி, இல்ல காலில் அடிபடுறது, காட்டு பிரச்சனைகள், உங்க கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தொந்தரவு இருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இல்லை இளையவங்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு நீங்க பார்த்து, ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்க என்ன செய்யணும், உடனே செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராத காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்க. அப்ப ஏதாவது பெண்கள்கிட்ட பேசுறப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவே தேவையில்லாத வீண் பலியை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நண்பர்கள்ட்ட பேசுறப்ப அதே மாதிரி அப்படித்தான். குட்டி குழந்தைகள் தானே, அவங்களையும் நீங்க கையாளுறது ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா புதன் ராகு சேர்க்க இருக்கறனால தேவையில்லாத பிரச்சனைகள் அதனாலயும் கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் தூரமாவது இந்த மாசம் முழுக்க முழுக்க நீங்க வந்து ஒரு நடைபயணம் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்காரர் தான் 3ல இருக்காரு. சனி வந்து காலில் வந்து உங்களுக்கு வலி இருக்கும், முட்டிங்கால் வலி, கால்சியம் சத்து குறைபாடு எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படுறதுனால கொஞ்சம் கால்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய அளவு உடல்ல வந்து ரொம்ப ஒரு டயர்னஸ் இல்லாம ஒரு உடல் வலி இல்லாம நீங்க இந்த மாசம் முழுக்கவே நீங்க சரி பண்ணிக்கலாம். இந்த மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கான சுக்கிரன் வந்து உச்ச வீட்டுக்கு போறாரு. அப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு நீங்க விடுவீங்க. இப்பதான் நீங்க நிலையான ஒரு முடிவுகள் நீங்க வந்து எடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அது வரைக்கும் எல்லா பிரச்சனையுமே நீங்க வந்து சமாளிச்சு பொறுமையாவே நீங்க வந்து கொண்டு போகணும். இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது வந்து பெண்கள் மூலமாக நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு காதுக்கு வந்து அதுவே உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க,
ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற உணவுப் பொருளை வந்து ரொம்ப கவனமா சாப்பிட்டுக்கங்க. எதையாவது எங்கேயாவது விற்கிறாங்க அப்படின்னு நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வயித்துக்கு சேராம ஒவ்வாமை ஏற்படக்கூடிய காலமா இருக்கிறனால, தோல் அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஒரு உடல் பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். அதனால வந்து இந்த மாசம் முழுக்க நீங்க சாப்பிட்ற உணவுலையும் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவனமா இருந்துக்கங்க. நீங்க சாப்பிட்றதே வந்து ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய காலமா இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து எதிர்பார்ப்பான தொந்தரவுகள் வரக்கூடிய காலம். அதாவது நீங்க வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், இல்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையாகட்டும், வீட்டில் இருக்கிறவங்க வயசுல பெரியவங்க ஒரு ஆண்களா இருந்தாங்கன்னா, அவங்க மூலமா மனம் சங்கடப்படும் விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமா இருக்கனால, இந்த மாசத்துல நீங்க வந்து ஒவ்வொரு செயல்பாலையும் ரொம்ப நீங்க வந்து கவனமா நீங்க இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். வந்தாலும் நீங்க வந்து தகுந்த ஒரு பாதுகாப்போட போகணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கார போய் 3ல இருக்கிறனால உங்களால வந்து வெளியூர் பிரயாணங்கள் போறப்ப நீங்க தகுந்த பாதுகாப்பு இல்லாம நீங்க போனீங்கன்னா, ஏதாவது பொருள் இல்லைன்னா பணம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால அதனால அவன் மனசு நிம்மதி இல்லாம போயிடும். ஏற்கனவே 5ஆம் இடத்துக்கார போய் இப்ப ராகு கூட மாட்டிக்கிட்டாரு. அப்ப அவர் வந்து இந்த மாசம் பிற்பகுதியில உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பண விஷயங்கள்ல தங்க நகைகளை வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. அது ஏதாவது பொருள் தொலைஞ்சு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாசம் வரைக்கும் கவனமா இருந்துக்கங்க. நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி பத்திரகாளி அம்மன், பராசக்தி மாரியம்மன், பத்திரகாளி அம்மன் ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 இந்த காலத்துல போய் அம்பாளுக்கு போய் 9 பச்சரிசி மாவு தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அம்பாள் பேருக்கு அர்ச்சனை விட்டு வாங்க. முடிஞ்சா அன்னைக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சானா ரொம்ப நல்லது. இந்த மாசம் முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களால இந்த காலத்தை வந்து தள்ள முடியும் உங்களால. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்க எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்க எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்க எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் தக்கதான் எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.